என்ன பண்ண என்னடா இதெல்லாம் வாங்குறாங்கன்னு நான் வெளியாயிட்டேன் சார். ஒரு அம்மா நடந்தாங்க, ரொம்ப கஷ்டமா நடந்து போனாங்க. ஒரு அம்மா, ஒரு வயசானவங்க சார், ஸ்ட்ரீட்ல அவங்களாம் பூ விற்கிறாங்க. நான் கிட்ட போயிட்டு கேட்டேன், என்னம்மா ஆச்சு? இல்லப்பா 4 நாளா ஜுரம்ப்பா, நல்லாவே ஆகல. நான் கேட்டேன், டாக்டர் பாத்தீங்களா? இல்லப்பா பாக்கலப்பா. ஏன்பா? காசுலப்பா. எப்படிப்பா டாக்டர் பாக்குறேன்? அப்படியா மேடம்? நில்லுங்க மேடம். அங்கே அதே ரோட்ல எடுத்தேன் சார், ஹீல் பண்ணேன். அப்படி எல்லாம் ஃபுல்லா ஹீல் பண்ணிட்டு எல்லாம் போட்டு ஹீல் நல்லாயிட்டாங்க சார். நல்லாயிட்டாங்க தம்பி, நல்லா என்னப்பா பண்ண? இல்ல ஹீல் பண்ண. அது பண கூட்டமே வந்துருச்சு சார். அவங்க கேங் எல்லாமே வந்தாங்க மேடம். எல்லாத்தையும் ஹீல் பண்ண சார். ஒரு 5 பேர் ஹீல் பண்ணோன்னு இவங்க எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஜோகிஸ்லாம், யோ என்ன பண்ண? நான் ஹீல் பண்றேன். யோ நம்மளாம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில போறோம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன சொன்னாங்க சார்? நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போங்க, இந்த மாதிரிலாம் நீ ஹீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன அந்த மாதிரி என்ன தூக்கிட்டு பஸ்ஸுல போட்டாங்க சார். பஸ்ஸுல போட்ட மேடம், அந்த பஸ்ஸே சுத்திட்டாங்க. யாரு? இந்த கூட்டலாம். இங்க ஒரு 80 மெம்பர்ஸ் இருப்பாங்க மேடம். எல்லாம் பஸ்ஸே ஆடாது சார். உடனே டிரைவரை கூப்பிட்டாங்க. அந்த டிரைவர் மேடம் வண்டி எடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணாரு மேடம். போன் கால் வந்துச்சு. அந்த டிரைவர் எடுத்து ஹலோன்னு சொன்னாரு. போலீஸ்காரன் பார்த்துட்டான். இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆபீஸ் அது. பார்த்து வண்டி அங்கேயே நிப்பாட்டினான் சார். சார் போலீஸ்காரன் என்ன பண்ணிருப்பான் சார்? ஃபைன். நீங்க ஃபைன். நீங்க சார் பண்ணிருப்பான். நெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்பான் மேடம்? என்ன சார்? சார் காசு வாங்க மாட்டான் சார். சார் அதை மறந்துட்டீங்களே. ஆனா சார் அன்னைக்கு அந்த காரியம் நடக்கவே இல்லை சார். பஸ் சைட்ல போட்டு சார் லாக் பண்ணான் சார். ஃபைனை வாங்கிட்டு போய் கட்டிடுவான்னு சொன்னான் சார். ஐ ஹவ் நெவர் சீன் திஸ் இன் இந்தியா சார். போய் ஃபைனை கட்டிடுவான்னு சொன்னேன் சார். அப்ப என்ன நடந்துச்சு? நான் வெளியே வந்துட்டேன் சார். எல்லாத்தையும் ஹீல் பண்ணேன் சார். சந்தோஷமா எல்லாம் அந்த பஸ் எல்லாம் மூட் அவுட் ஆச்சு எல்லாத்துக்கும். He paid 800 rupees for the fine. I healed everyone outside sir. For 45 minutes I was there. எல்லாத்தையும் ஹீல் பண்ணி மேடம். எல்லாம் சந்தோஷம். அவங்களும் சாப்பாடு அந்த சாப்பாடு சாப்பிட்டேன் மேடம். எல்லாம் மக்கள் தானே, சந்தோஷம் பண்ண மேடம். அதான் மேடம் சொல்லுவா, you be an instrument, God will use you. Don't look for God. நல்லது மேடம். God will stand beside you and show you where you need to go. Are you ready? God will send. இத மட்டும் மறந்துங்க மேடம். போய் கண்ணை மூட்டெல்லாம் பார்க்காதீங்க. அதெல்லாம் பாருங்க மேடம். யார் மேடம் உலகத்துல பெரிய தானம் பண்ணவர்? யார் மேடம்? புத்தர். எங்க பிறந்தவரு? இந்தியால. என்ன சொன்னாரு உங்ககிட்ட? Follow the 8-fold path. Do good things, see good things, and nirvana will come to you. அத பண்றீங்களா சார்? அவரை பண்ணது யாருமே பண்ண முடியாது மேடம். எல்லாத்தையும் ஊட்டில விட்டு உட்கார முடியும் மேடம்? முடியாது. So do what he did. Do good things and God will stand beside you. Speak good things. அந்த மாதிரி no need for meditation. தியானம் பண்ண தேவை இல்லை. Next, no need to connect to the universal energy. No need for initiation. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கொடுத்தோம் போய் பாருங்க, அவ்வளவுதான்.